ப்ளம் கேக்கு, டேட்ஸ் கேக்கு, அப்புறம் வந்து இந்த கேரட் கேக்கு, இந்த மாதிரி எல்லா கேக்குக்குமே கேரமல் அப்படிங்கிறது பொதுவான ஒன்று. அந்த கேரமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் 2 கிலோ ப்ளம் கேக்குக்கான கேரமல் ரெடி பண்ணுறேன். 2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். 250 ml கப்புக்கு 2 கப்பு சுகர். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து கேரமல் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட வேண்டியது தான். இடையிடையே ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி கிளறி மட்டும் கொடுத்துக்கோங்க. சுகர் வந்து கொதிக்கிற தன்மை, ரொம்ப கொதித்து அது உருகி வரும் இல்லையா, கையில் ஒரு ட்ராப்பு பட்டுச்சு அப்படின்னாலும் அப்படியே வெந்துடும் கை. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிஞ்ச அளவு ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு அதை கிளறிக்கோங்க. கொஞ்சம் விலகி நின்று கிளற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இன்னொன்று வந்து சில சுகர் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தை பொறுத்து கெட்டி ஆகும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். சும்மா பக்கத்தில் நின்று கொஞ்சம் இடையிடையே கிளறி மட்டும் கொடுத்துக்கோங்க. அது கெட்டி ஆகிட்டு மறுபடியும் உருகி இந்த கலர் வந்து வரும். அந்த தேன் கலர், அந்த தேன் கலருக்கு அடுத்த கலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரமலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த கேரமல் புட்டிங்கெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த சுகரெல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கலர் தேவைப்படும். கருகக்கூடாது, ரொம்ப முக்கியம். டக்குன்னு கருகிடும். அதனால் பக்கத்துலேயே நின்று தேவையான தண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு நின்றுக்கோங்க. இப்போ இதில் வந்து இப்படி நுரைச்சி வருது இல்லையா, இந்த மாதிரி நுரைச்சி அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த டைமில் இப்போ வந்து 1 கப்பு சுகருக்கு 1/2 கப்பு தண்ணி வச்சு நம்ம வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம். 2 கப்பு சுகர் சேர்த்துருந்தோம் இல்லையா. தண்ணி வந்து நல்லா கொதித்த தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப தெறிக்காது. இது வந்து நான் பச்சை தண்ணி ஊற்றுறதுனால தெறிக்குது. அதனால் முடிஞ்ச அளவு கொதித்த தண்ணியை வச்சுக்கோங்க. அது ஊற்றுறப்போ இப்படி கொதித்து இந்த மாதிரி தெறிச்சு மேலெல்லாம் விழாது. நான் வந்து பச்சை தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் தெறிக்கும், எல்லா சைடும் தெறிக்கும். இப்போ தண்ணி ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா வந்து இதை இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. இது வந்து நீ கொஞ்சம் கெட்டியாகணும். அந்த தேன் பதம் வரும் இல்லையா, ரொம்ப கெட்டியாகக்கூடாது, ஒரு தேன் பதம் வரணும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அந்த தேன் பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி கொஞ்சம் சுண்டி அந்த தேன் பதம் வரணும். அவ்வளவுதான். நம்ம இப்படி எடுத்து ஊற்றுறப்போ தெரியும். நம்ம சேர்த்தோம் இல்லையா தண்ணி, அதெல்லாமே கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ கொஞ்சம் தேன் பதம் வந்துடுச்சு. இந்த பதத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேரமல்ல வந்து நம்ம ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக்கை மிக்சர் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அதில் ஊற்றி நம்ம கேக்கை ரெடி பண்ண வேண்டியது தான். ரொம்ப முக்கியம். இது கருகக்கூடாது, கசப்பாயிடும் கேக்கு. இந்த கலர் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில்